ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஈவினிங் எடுத்த விளாக் தான் அது. அதாவது இந்த இடத்துல வந்து தண்ணி தெளித்து குட்டி கோலம் போட்டு, இப்போ பாருங்கள் மணலால் வீடு கட்டி மணலால் பிள்ளையார் வச்சுருக்காங்க. அந்த பிள்ளையாருக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு அப்புறம் இலை போட்டு பழங்கள்லாம் எடுத்து ஆப்பிள், கொய்யாப்பழம், ஆரஞ்சு, திராட்சையெல்லாம் வச்சு என்னென்ன பழம் கிடைக்குதோ நாவல் பழம் எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அப்புறம் தேங்காய்க்கு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அதையும் உடச்சி சாமி கும்பிட்றது. பொட்டு வச்சு இப்போ இலையில் வச்சுருவோம் தேங்காயை. அப்புறம் திருமாங்கல்யத்தெல்லாம் கழட்டி அந்த பிள்ளையாருக்கு போடுறதுங்க. மண் பிள்ளையாருக்கு வந்து காதில் தோடு, மூக்குத்தி, திருமாங்கல்யம் எல்லாத்தையும் கழட்டி போடுவோம். போட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க. இப்போ தேங்காயெல்லாம் உடைச்சாச்சு, விளக்கேற்றி வச்சு தேங்காயை உடைக்கிறோம். இப்போ சூடெல்லாம் காமிச்சு சாமி கும்பிடலாங்க. சாமி கும்பிட்டு இது வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து 3 சுற்று சுற்றுவாங்க. காவேரி தாயே காவேரி தாயேன்னு சொல்லி 3 சுற்று சுற்றுவாங்க. இப்போ கயிறு கட்டிக்கிறது, மஞ்சள் கயிறு கட்டிக்குவாங்க அது. அதுக்கப்புறம் மஞ்சள் கயிறு கட்டினோன்னா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அப்புறம் வந்து இந்த திருமாங்கல்யத்தெல்லாம் எடுத்து அவங்க கழுத்தில் போட்டு விடுவாங்க பெரியவங்க. அப்புறம் அந்த மணல்லாம் கலட்டி வீடெல்லாம் கலைச்சி ஆற்றுல விடுறது. ஆற்றுல வந்து வெத்தலையில் அந்த பழங்கள், காதோல கருவமணி இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஆற்றுல விட்டுருவோம். இதெல்லாம் ஆற்றுல விட்டு அதுக்கப்புறம் வெத்தலையில் வந்து ஒரு சூடத்தை ஏற்றி வச்சு ஆற்றுல விடுவோங்க. அது நல்லா எரிஞ்சிக்கிட்டே போகும். இந்த பாருங்க எரிஞ்சிக்கிட்டே போகும். இது மாதிரி தான் எங்கள் ஆடிப்பெருக்கு போணுச்சு. உங்களுக்கு எப்படி போணுச்சுன்னு சொல்லுங்கள். எங்கள் காவேரி ஆற்றுல இப்படி தான் சாமி கும்பிடுவோம்.